வீசுகிறது. யார் என்று தெரியவில்லை. ஒரு சுவாமியா அங்கும் இங்கும் உலாவி கொண்டிருக்கார். சொன்னாங்க சொரவம் ரொம்ப சிறுமறியில சுடுகாட்டு பேய் நினைக்கிறேன். ஆமா ஒரு நிறைய செம்புல சுத்தி அரைஞ்சாதான் சொல்லிக்கிறா. சாமி இப்போ ஒண்ணும் கெட்டு போல. நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்க. அவனுக்கு ஒரு அறையில கீழே நான் பாத்துக்கிறேன். கூட்டணியா? ஆமா இந்த கூட்டணியா பார்த்தா எப்படி தெரியுது? ஒரு மணல் அடிச்சு கீழே ஒரு பெருசா நீ நினைக்கிற மாதிரியே வச்சுக்க. யாரை வச்சுக்கிற? யாரையாச்சும் வச்சுக்க. நான் யாரை வச்சுக்கிறேன்? பிடிச்சால வச்சுக்க. பிடிச்சாலவா? பிடிச்சா தானே வச்சுக்கிற முடியும். பிடிச்சதானே வச்சுக்கிற முடியும். அப்ப பிடிச்சாலவே வச்சுக்க. பிடிக்காத ஏன் வச்சுக்கிற? பிடிக்க ஆள் இல்லையே. எதை பிடிக்க ஆள் இல்ல? ஏன்னா எதையோ பிடிக்க ஆள் இல்லைன்னு எதையோ பிடிக்கிற. நீங்க யாருயா? நீ யாருயா? நீங்க யாரு சொல்ல மாட்டீங்களா? ஏன் நீ யாருன்னு சொன்னா கோத்த விட்டு முதல்ல குறைஞ்சு வரும். ஏன் நீங்க யாரு மக்களோட முதல்ல வரும்போது? ஏய் நீ யாருயா? ஏய் நீங்க யாருங்க? கேட்டது நானு. நீ யாரு? நான் கேட்டது நானு. முதல்ல கேட்டது நானு. நீ யாரு? என்ன நீங்க யாரு? நான் இந்த இடத்துல காவல் புரிஞ்சுட்டு நீங்க யாரு? நான் நாரதர் மகரிஷி. நாரதர் மகரிஷி. இல்லை நான் பொன்னியரிசி கேள்விப்பட்டிருக்கேன், கர்நாடகா பொன்னியர் கேள்விப்பட்டிருக்கேன், சீரக சமாரிசி கேள்விப்பட்டிருக்கேன், ஐயாரசி கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன நாரதரிசி கேட்குறீங்க? ஐயா அது எந்த அரிசி எந்த கடையில் விற்குது? நீ பார்த்த அரிசிக்குள்ள அப்படித்தான் இருக்கும். இந்த அரிசியை திட்டிருக்க மாட்டேன். ஏன்னா அந்த அரிசி பார்க்கும் போது பலபலன்னு இருக்கும்.
ஆனா உன்னை வினயம் பார்க்க விடாம விடாது பார்த்துக்க, பார்த்து பேசு. பார்த்தேன். இந்த மகரசி மோசமான அரிசி, என்ன பார்த்து பேசு, பணிஞ்சு பேசு, புரிஞ்சு பேசு, அப்புறம் உன்னை பதற விட்டு போயிரு. இதை விட்டு அதுக்கெல்லாம் 5 நாள் நாள்ல அதுக்கு மிஞ்சினாலும் நான் கிடையாது. வா பாப்பா. உங்க சட்டமெல்லாம் இங்க சொல்லாது. உன் சட்டத்தை நான் பாக்குறியா? உங்க தமிழக இங்க சொல்லாது. உன் தமிழ் ஏன்ட்ட சொல்லாது. பார்த்தே இல்ல எத்தனை வெள்ளைய பார்த்த. நாளைக்கு கண்டிச்சு பூசணிக்கு அவன் 50 ரூபா அதுக்கு மேல வாங்கு. ஆமா சுத்தி போட்டாக்க சரியா வரும். எப்ப இதெல்லாம் அரங்கேற்ற நட மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு. ஏட்டா மண்ணு, அந்த மண்ணு ரத்தத்திலே ஊர்னது. எங்க அத்தை லட்சுமி அப்பதே அழுதாங்க அம்மா பாட்டு பாடிட்டு. நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா ரத்தத்துல ஊர்னது. அதே அப்பதே சொன்னேன், மாடு அவுத்து விட்டா குடிபடக்கூடாது. அதுதான் மாட்டு கழகு, மாடு வளர்த்தாளு கழகு. அது மாதிரி எங்க ஆத்தா செல்வமணி அவர்கள் மாணவன்டா உதயநிதி இன்னைக்கு நம்ம ஆவியூருக்கு பெருமை சேர்ந்து நல்லா கை கட்டாங்க. கொஞ்சம் நல்லா கட்ட வந்தாங்க. நீங்க கோடி கோடியா கொடுத்தாலும் செல்லாது. உண்மையிலே இன்னைக்கு அண்ணன் மாதவன் யூடியூப் எடுக்கிறாரு. வேல் சிவா அண்ணன் யூடியூப் எடுக்கிறாரு. அவரு மொட்டை சிவாவா கொரண்டிக்கு பேர் எடுத்து கொடுத்தவங்க எத்தனை பேர் இருக்கா? ஐயா மறைந்த மாமதி சுப்பிரமணியம் ஐயா. அடே அப்பா, என் குறவு குளத்து ஆடவள்ளியும் குரண்டியை சுப்பிரமணியம் நின்று பாடுனா இந்த மாதிரி குரண்டி சுப்பிரமணியம் குறவுக்குளம் ஆடவள்ளி வந்திருக்காங்கன்னா சுத்துப்பட்டி ஏரியாலாம் வந்து நின்று பார்க்குற ஊர். அப்படிலாம் கலை சிறந்த ஊர். இன்னைக்கு ஐயா குரண்டி குரங்கு மண்டையை எடுத்திருக்காரு யூடியூப்பு. அவருக்கும் நன்றி. உண்மையிலே உள்நாட்டில் வெளிநாடெல்லாம் பரப்புறீங்க. பரவாயில்ல, மண்டை நல்லா நேரம் வைங்க. ஒன் சைடா காய்கறி இருக்கா? பரவாயில்ல. நீங்க யாரு இந்த இடத்துக்கு? சரி, இருந்தாலும் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. அந்த பழமொழிக்கு ஏற்ப நான் மேலே வாசி. மேலே வாசிப்பீங்களா? மேலே வாசிப்பா, கீழே வாசிப்பா, உனக்கு எப்படி தேவையோ எப்படி வேணாலும் வாசிப்பா. அதான் பழமொழி சொல்லியிருக்கா. ஆனா வருஷம் சித்திரை திருவிழாவுக்கு 12 மாசம் பேசாம இருப்பாரு பெருமாள். அந்த ஐயா பெருமாள் பேசாம இருப்பாரு. அந்த சித்திரை வரணும்னு பார்த்துட்டீங்கன்னா வசூலுக்கு கிளம்பிடுவார். திருவிழாவுக்கு வசூல் பண்ணா 1 கோடி 2 கோடி வசூல் பண்ணிட்டு போறாரு. அது மாதிரி இன்னைக்கு ஆவியூர் கிராமத்துல இன்னைக்கு அரங்கேற்றி ஏஞ்சா நீ 50,000 தெரியுமா? கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பியா. இந்த மாதிரி இருக்கு. ஆனா சிறப்பு வந்துருச்சு. அப்பவே இதை கற்றுக் கொடுத்தது என் ஆசான் செல்வமணி சப்பா தானே. எல்லா புகழுமே அவர்கிட்ட. ஆமா, எல்லா புகழுமே குருநாதர் கிட்ட. மடிச்சு வச்சிருக்கீங்களே. ஆமா, நாளைக்கு காலையில பார்த்தா எத்தனை செய்யுமதா? ஏன் சொல்றீங்க? ஒரு வீடு காது ஊத்து, ஒரு வீடு கல்யாணம், ஒரு வீடு சடங்கு, எத்தனை பேருக்கு செய்யறது? மொத்தமா 10 பேருக்கு வச்சிருக்கீங்க. 10 பேர் 5000 வாங்கினாலும் ஆளுக்கு 500 தான் செய்ய முடியும். நல்லா நறுக்கு 2 பேர் வச்சாலும் 5000 10,000 செஞ்சுட்டு வரும். ஏன் சாமி இது வந்ததுல ஒரு 10 ரூபாய்க்கு தந்துங்க. அதை அப்படியே சொல்லிக்கிற விலை பார்த்தா அடுத்த கண்ணை போட்டு தந்துறேன். கொடுங்க கொடுங்க. இல்லைன்னு சொல்லாம கொடுங்க. கொடுங்க. நீங்க இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது அவரவர் முகரை பார்த்து தருவையா. உன் முகம் சரியில்லாத முகம். நல்ல முகத்தை பார்த்தாலே நல்லது செய்யணும்ன்ற மனசு வரும். உன் முகத்தை பார்த்தாலே நீ புண்ணியம் செய்யாத. நான் முடிவேன், எல்லாத்தையும் கரெக்டா இருந்தவன். எனக்கு தெரியும் எது நல்ல முகரம் எது கெட்ட முகரேன்னு. உன் முகரையில சரிதான். சரி, நம்ம கிராமத்துல சொல்லட்டும். நல்ல முகரே அது கெட்ட முகரேன்னு சொல்லுங்க. நல்ல முகரை இல்லையா? நீ பார்த்தாலும் பாவை ஈவரக்கம் இல்லையா? இங்க பாத்தீங்களா? இப்பதே சொல்லி முடியல விட்டுக்கார சாமி பாப்பா எச்சரிக்கையாவே இருக்கணும். ஆமா, அதுல பேக்கில வச்சாலே பேக்கோட தூக்கிட்டு போயிடுவேன். நாங்களே எத்தனையோ பார்த்தாலே நாங்களும் எத்தனையோ பார்த்தாலும் வேலையா எல்லாத்தையும் உடனே சந்திக்க முடியுமா? அப்ப உடம்பு கரங்கி இருக்கு. கிறங்கும்ல, சந்திக்கிறவங்களை சந்திச்சா கிறங்கும், சிந்திக்கக்கூடியவங்கள சிந்திக்க வச்சாலும் கிறங்கும். ஏன்னா பல பேர்த்த வாழ வச்சாங்க. நான் வாழை எந்த கொடுத்து ஒரு ஏக்கர் வச்சிருக்கீங்களா 2 ஏக்கர் வச்சிருக்கீங்களா? நீ சொல்ற வாழை இல்லையா? நல்ல எண்ணம் கிடைத்தவன் நான். ஓ, நல்ல மனசு. இப்படி நல்ல மனசு வச்சிருக்கவரு இன்னைக்கு இந்த 50,000 ஒரு 25,000 கொடுத்தாங்க.
ஏன் இப்படி மச்சான் பண்றீங்க? அததான் ஏற்கனவே சொல்லிட்டேனே உன் முகம். சரி நான் பாத்துட்டு எப்படின்னு. சாமி நேரம் வாசியா? ஆமாயா. அங்க என்ன காரணம் வந்தீங்க? நானு சற்று முன் ஒரு ஆவலம் சோ என்று சத்தம் கேட்டது, அதை கேட்டு வந்தேன். அந்த சத்தம் போட்டது யாரு? அந்த சத்தத்தை கேக்குறீங்க? அந்த பிள்ளைக்கு சொன்னேன், ஏய் மேடை சிமெண்ட் மேடை சீ, தகர வேற இருக்கு, நீ தள்ளி போயிட மாட்டேன். அந்த பிள்ளை வாருங்க காலத்துக்கு அடிச்சு சடச்சடம் கேட்டு அந்த சத்தம் கேட்டு உங்களுக்கு பொண்ணுக்கு. எந்த சத்தம்? அந்த பிள்ளை இருந்தது ஓ, அந்த சத்தம் இல்லையா? அது சோ, இது ஆவலம் சோ. ஆளவசோ அந்த பிள்ளை கேக்குறியா? நானே நீ காவல் கொடுத்துட்டு இருந்த சாமி. காவல் புரியுறீங்களா? யாராரு? நானே அம்மாள் ஒண்ணு இருக்கு. உனக்காகலாம் ஏன் சாமி ஒரு சிட்டுக்குருவி கூட ஒரு சிட்டுக்குருவியை சேர்த்துட்டு ஓடு பறக்குது. அது பார்த்த நேரத்தில் மீனாட்சி வந்து ஒரு புறாவோட ஒரு புறா சேர்த்து ஓடி நமக்கு கூட ஆடு கூடாதா? என்ன சாமி? ஏன் அது சிட்டுக்குருவி புறாவுக்கு இருக்கட்டும்யா? உண்மையில உனக்கு ஆள் இருக்கா? அந்த ஆடத்தை சொல்றேன். சரியா? உனக்கெல்லாம் ஒரு ஆள் இருக்குன்னா நம்ப முடியல. என்ன சாமி இப்படி எல்லாம் பொய் சொல்லாது? நம்ப மாட்டேங்க. அந்த பிள்ளைக்கு சொன்னேன், இந்த 3 மாசமாவே ரொம்ப எங்களுக்குள்ள சண்டை சத்தரவு அதிகமா இருக்கு. சரி, என்ன கேட்கலாம்? நீ வேலை பார்க்க போனீங்க? டேய் நீ வேலை பார்க்க போனியா போலையா? யாரையா? என்னைய கேக்குறாங்க. சரி, போனேன்டி. சம்பளம் எவ்வளவு வாங்க? ஏன்டி நாடகம் கடைக்கு நாடகத்துக்கு போனேன், 2000 3000 வாங்கினேன். சரி. இப்ப கொத்தாறு நிமிந்தாள் வேலைக்கு போய் 700 தான் தாராகடி. என்னடி பண்றது? 200 ஏயா, அந்த வேலைக்கு போனா விடாம அடிக்கலையா? விடாமதே அடிக்கிறாங்க. ஏன் சொல்றீங்க? கொத்தனார் வேலை கூட பரவாயில்ல, நிமிந்தாள் வேலை உங்களுக்கு குறுக்கலா நிமிர முடியாது. ஏன் சொல்றீங்க? புனிய வச்சு அடிக்கிறாங்க. ஆமா, நிமிந்தாள் வேலைக்கு போய் மாட்டேன் சரியான மாட்டுறாங்க. ஏன் சொல்றீங்க? அடே கடையை போடுறாங்க, இப்படி வேலை வாய்ப்பு கொடுத்தா எப்படி கொண்டாடி கொடுப்பா? அதனால சண்டை கொண்டாடமா இருக்கு, ரொம்ப சண்டையா இருக்கு. இணைய மாட்டா கொண்டாட்டிய கொஞ்சம் நாளைக்கு சேர்த்து விடுங்க. ஒரு வந்த வசூல்ல கூட ஒரு 5000 வட்டியை போட்டு வாங்கிங்க. சரி, ஆமா அதை வச்சுக்கோங்க. ஆளை சேர்த்து விடுங்க. சேர்த்து விடணுமா? ஏன் சாமி 7வது குடும்பம் இருந்தீங்க? ஆமா, நாராயண முனிவர் சாமி இந்த திருமண நல்லா இருக்க சாமி. நல்லா இருக்காயா? தேவையில்லாம தொடர வேலை வச்சுக்கிறாதையா? ஏன் தொட்டா பிடிக்காது? ஆசையெல்லாம் வெறுத்தவன். ஆசை எடுத்துட்டீங்களா? உவாசை வெறுத்தவன்யா. மூணையுமே எடுத்துட்டீங்களா? மூளையில வெறுத்தவன். துப்பரா துப்பரா கொஞ்சம் கூட. சரி ஆமா உடம்ப பார்த்தாலே தெரியுது. என்ன இருக்க போகுது? பார்த்தா தெரியுதா? துப்பரா இல்ல. ஆபரேஷன் பண்ணிருக்கீங்களா? இல்ல சுத்தமா இல்லையே. ஆபரேஷன் பண்ணீங்க. ஓ, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த மூவாசை வெறுத்தவையா? அதை சொன்னீங்களா? அண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை எந்த ஆசை இல்லை. எந்த ஆசை? எந்த ஆசை சுத்தமா இல்ல. கொஞ்சம் கூட. ஆமா இருந்தேன்னா போகுது. இல்ல இல்ல அங்க ஆசை 3 மாசம் இருந்தீங்க. ஏஜாமி இந்த திருமணம் தரமாட்டீங்க. திருமணம் ஏஜாமி திருமணம் தானே? அரவுக்கு பால் கூட காய வச்சு சட்டில வச்சிருக்க முடியாது. டபக்கு கட்டி போகுது பூனை. இந்த பூத்தை நானே கட்டி விட்டு கயிறு ஊற்றிட்டு ஏட்டாமி இது உங்களுக்கு மட்டும் ஏன் இருக்கு? யாரா இருக்கு? சிவனுக்கு இருக்கு. சிவனுக்கு இருக்கா? ஆமா, அவர் சிவனேன்னு தானே இருக்காரு. அவரெல்லாம் எந்திரிச்சு ஆடுனா நீங்களாம் தாங்க மாட்டையா? அதனாலதான் அவர் சிவனே இருக்காரு. சிவனே உட்காந்துருக்காரு. அப்புறம் எப்படி எந்திரிச்சு ஆடு அவருக்கு? இல்ல அவர் எந்திரிச்சா எப்படி ஆடுறாரு? நீங்க தான் அவர் எந்திரிச்சாலும் தாக்க முடியாதுங்களா? அதான் கேட்கிறேன். நீ தாங்க மாட்ட. சரி ஏன்னா அவர் ஆட்டமே வேற ஆட்டம்யா. அவர் ஆட்டம் பெரிய ஆட்டம். ஆமா வச்சிருக்காரு. ஏன்னா சூடா இருக்கா? அது போக இந்த தண்டி வச்சிருக்காரு ஒண்ணு. என்னது? பாம்பு. பாம்பை சுருட்டியும் வச்சிருக்காரு. ஆமா, எந்திரிக்குமா பாம்பு? இல்ல அவர் பாம்பு எதிர்த்து போக மாதிரி பாம்பு படம் எடுக்கிறாயா? படம் எடுக்காது. சித்தம்
ஒரு பாம்பு எடுக்காது. முன்ன பாம்பு எடுக்காது. ஏன் சாமி இந்த விளம்பரம் பண்றாங்கல்ல, என்ன விளம்பரம்? குதிரை மாதிரி இருக்குமா வழி? ஆமா சாமி, அந்த இடத்துல விளம்பரம் பண்றாங்க. அந்த இதை கூட வாங்கி கொடுக்கணும் அவருக்கு. ஒரு பாம்பு எதிர்த்து போக முடியல. சிட்டுக்குருவி இங்க மாமு. அதெல்லாம் எனக்கு தெரியாதியா. ஏன் ஆமா, நீங்க உங்களுக்கு 3 இல்லையா? அப்புறம் எப்படி தெரியும்? இல்ல இல்ல, புரிஞ்சு பேசு. நான் சொல்றேன். மேலோகவாசி நீ. ஏன் பூலோகவாசி? ஏன் சாமி அப்ப மேல நடக்கிறதுக்குள்ள உனக்கு தெரியுமா? மேல நடக்கிறது தெரியல சாமி. சாமி கீழே நடக்கிறது. கீழே நடக்கிறது உனக்கு தெரியும். ஆமா. மேல நடக்கிறது உனக்கு தெரியும். தெரியாதுல்ல? தெரியாது. சொல்லுங்க. மேல எல்லாம் நடக்குறியா? எல்லாம் நடக்கும். அதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும். கீழே எல்லாம் நடக்குமா சாமி? உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேர் நம்பிராஜ். உங்க அப்பா பேர் என்ன? ஏன் உங்க அப்பா தானே நம்பி? ஆமா. ஏண்டா மடப்பையில ஒரு அப்பனை கம்பி கட்டுற தொழில் போய் பார்க்க விடலாமாடா? அவர் கம்பியே எத்திரிக்க மாட்டேங்குது. அப்புறம் என்னத்தை கம்பி எடுத்து? உங்க அப்பா தானே நம்பி? ஆமா, அதான் நம்பி. அண்ணன் தம்பி எத்தனை பேரா? அண்ணா தம்பி 7 பேரு. 7 பேர் இருந்துகிட்டு ஒரு தகப்பனை கம்பி கட்டுற வேலைக்கு அனுப்பலாமா? நான் முட்டா பையன். பேசுறேன். ஓங்க சாமி, நாளைக்கு ஊர்நாங்களை வாசி கொடுத்துக்கிறேன். போடா கடலா இருக்குடா. அவதார் உனக்கு எடுத்துட்டு ஒரு தகப்பனை கம்பி கட்டுற வேலைக்கு அனுப்பிட்டு போடா. போங்க வேலைக்கு போ. போங்க. ஊர்நாளை காலையில் அட்டையை கழிவு. போங்க சாமி, உங்க வேலையே இது வேணாம் எனக்கு. ஆமா, அந்த கூட்டத்துல இருக்க ஆத்தா மாதிரிகள் நகைகளை பத்திரமா வச்சுக்கோங்க. ஆமா, செப்பல கூட விட மாட்டியா? மோசமான ஆளு, பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஹலோ அத்தா, செப்பல பத்திரமா வச்சுக்கோங்க. காயா மேல வாயா. அப்பா தானே நம்பி. எனக்கு வாய்தான் இருக்கு. சாமி தங்கம் தத்தா அவர்கள் எனக்கு 200 பொற்காசுகள் வெளிப்படுத்தினார். அவர்களுக்கு நன்றி. ஐயோ, உங்க அப்பா கம்ப்யூட்டர் வேலை தானே பாக்குறாரு? ஆமா சாமி, கம்ப்யூட்டர் நிப்பாட்டியா இருப்ப இதுக்கு போறாரு. சரி, உன் பேர் என்ன பேரு? என் பேரு வீரத்தேவன். வீரத்தேவன். ஆமா. மதுரையை காத்த வீரன். மதுரை வீரன். பருத்தியை காத்த வீரன். பருத்தி வீரன். இந்த புலியை தோக்கடிச்ச வீரன் குளிர்த்தி வீரன். அந்த வேலைதான் உனக்கு நிறைய தெரியும் போல. குளிர்த்தி வீரன். குளிர்த்தி வீரன். சரியா? சத்தம் கேட்டுச்சுல தங்கச்சி. என் தங்கச்சி தள்ளி கூப்பிடவா? சரி, அதுக்கு முன்ன நம்மளால கூப்பிடுறேன். கூப்பிடு. பாத்தா புள்ளி புள்ளி பண்ணு. வா 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 வா. மாமணி வந்திருக்காரு. உங்க போடுக்காரு என்னது மகனையாளம். மதுரையாளம். மேடம் வந்தாரா? மேடம் கொடுத்துருக்காரு. மேடம் வந்தாரா? மேடம் வந்தாரா? ஆமா. சரியா, அவரை அப்புறமேட்டு அழைச்சிட்டு வா. வள்ளியம்மா அந்த தோட்டத்துல காப்பாத்தி விட்டாங்க. சரி, கொஞ்ச நேரம் வச்சு வருவாங்க. சரியா? ஆடியில செய்தி சொல்லி அவனையே தேடி வச்ச செய்தி சொல்ல மன்ன வருதா, எனக்கு செய்தி சொல்ல மன்ன வருதா, சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சையே மன்னவர் மன்னவருதா, அழகு மன்னவர் மன்னவருதா. ஆடியில செய்தி சொல்லி அவனையே தேடி வச்ச செய்தி சொல்ல மன்ன வருதா, செய்தி சொல்ல மன்ன வருதா.
ஆல்ரவுண்ட் வாசித்துக் கொண்டிருக்கும் சிவா அவர்களுக்கு கொண்டாட அடுத்த நாடகத்துறையில மென்மேலும் வளர நாடக கலைஞர்கள் சார்பாக இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக வாழ்த்தி வழங்குகிறோம். சாமி நீ பாடுங்க சாமி நான் பாடுறேன்னா பாடுவா பாடு, பாடு. நேத்து ராத்திரி அம்மா நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சு அம்மா நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சு அம்மா அவசரா அவசரி அச்சா அச்சா பச்சேரி அவசரா அவசரி அச்சா அச்சா பச்சேரி அம்மா கேட்டாரி சாரதா நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சு அம்மா ஓ பிரம்மச்சாரியா நீயே சொல்ல விடாம நீயே நான் தான் சொன்னேன்ல, எங்கடா வந்த உடனே சொல்லிட்டு பிரம்மச்சாரி அவருதான் ஆசையிலேருந்தாரு அடத்துல கூட்டிட்டு போறாரு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி ஒதுக்கி விடலாம் மாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி ஒதுக்கி விடலாம் மாமா ஒதுக்கி விடலாம் மாமா இந்த பொங்கலுக்கு சாமி சைஸா கூப்பிடுறாரு. ஆமா உள்ளே அம்மா தங்கச்சி வள்ளி. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி இந்த ஜெயஸ்ரீ வந்து நான் முன்னாடி போய்
பண்ணிட்டு இருக்க? திணைக்காவலுக்கு வந்தல வந்துட்டேன். திணைக்காவலுக்கு வந்தது மறந்துட்டியா? அது சரி. எதுக்கு? வந்தா என்னது வந்தோம்னு ஞாபகம் இல்ல. எதுக்கு ரெடி பண்ணு? மாட்டுச்சு மாட்டு. எதுடா கூப்பிட்டா? என்ன? வாயா, போடா, வாடா. எதுக்குன்னே கூப்பிட்டேன். அப்படி காது சொல்றா. சரியில்லை, உன் காதை வந்து மாத்து. காலை மாத்திரும் நாளைக்கு போய். ஏன் கூப்பிடுறீங்க? எதுக்காக கூப்பிட்டீங்க? என்ன காரணம்? தங்கச்சி வெளியே போடு. நம்ம எல்லாம் திணைக்காவலுக்கு வந்துட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கு மேலோகவாசி நாரத மகாமணிவர் வந்திருக்கார். வேடவவாசி. ஆமா. நாரதர். ஆமா. அவரு. அவருதான். அந்த பெரியார் தானே? ஏய். அவரு. ஏய். அவரு. ஏய். அப்படி செய்தா அவரு. அவர் சாமியை கூப்பிடுதான். ஓம் சாமியே, சாமி. அவனுக்கு ஏதாவது தேவைப்படுதா? சாமி, போயிட்டு வாங்க. சாமி, இந்த வாரத்தை கொடுங்க. சாமி, அடுத்து ஒரு ஜென்மன் ஒன்று இருந்தா சரிம்மா. இருந்தா வேண்டாம். சரி. நீங்க இந்த கழுத்தை போடுவீங்க பொட்டை. கழுத்துல போட்டுக்க கொட்டையா? அந்த பொட்டையாக நான் மாறணும். அவங்க கை வச்சுட்டேன். டபக்கு இருக்கீங்களே அந்த பத்தல கடையாக மாறணும். அவங்க தும்புது பத்தியா? அந்த வீடையாக நான் மாறணும். அப்படியா? சாமி, எனக்கு எந்த ஆதரவும் வேணாம். சரி. அவளை சேர்த்து வைக்க சொல்லி மாட்ட மாட்டீங்க. ஆ. இருக்கட்டும். இந்த கையில வச்சிருக்கீங்க கட்ட, ஆமா. அதை கொடுக்க ஆவியூர்ல 4 ஊட்டி அடிக்காம கிடக்கு காய். அந்த ஊட்டி காயத்துல கொட்ட கதை டீ அடிக்கவா? காய